இந்த யாக்கோபுடைய ஒட்டுமொத்தமான சந்ததியும் அது பிழைத்தது, அது ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. பேதுரு கேட்கிறான், ஆண்டவரே உமக்காக நான் வீட்டை விட்ட, மனைவி விட்ட, மாமியை விட்ட, பிள்ளைகளை விட்ட, எல்லாத்தையும் விட்டுட்டேனே, எல்லாத்தையும் விட்டுட்டல, ஒரு மேலதான் என்னுடைய சபையை கட்டுவேன். அல்லேலூயா. உன்னதான் பிரதான அப்போஸ்தலனா ஏற்படுத்துவேன், மாற்றுவேன் சொன்னார். சொன்ன வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. எல்லாவற்றையும் விற்றவருடைய பாதத்துல பொன்னும் வெள்ளியும் ஆயிரக்கணக்கானவருடைய சொத்துக்களும் அந்த தஸ்தாவேஜுகள் பத்திரமெல்லாம் அவருடைய பாதத்துல கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. யோசித்து பாருங்கள். நீங்கள் நானும் இன்னைக்கு ஆண்டவர் விரும்புவது நம்முடைய வாழ்க்கையில சிலதை கைவிட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவருக்கு பிடிக்காத சிலது இருந்துச்சுன்னா ஆண்டவரை காண்பிப்பார். ஒருவேளை நமக்கு கோபமா இருக்கலாம், முன் கோபமா இருக்கலாம், மூர்க்கமா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம், விரோதம் பகை உணர்ச்சியா இருக்கலாம், அல்லது பொய் பேசக்கூடிய சுபாவமா இருக்கலாம். வாழ்க்கையில தேவனுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு இச்சை சம்பந்தமான காரியமா இருக்கலாம், குடும்ப சமாதானத்தினுடைய காரியமா இருக்கலாம். எதையோ ஒன்றை கைவிட சொல்லி ஆவியானவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது நீ கைவிடுவாய், ஆனால் நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலம் மகத்துவமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. காடுகளிலே முசுபதியான ஒரு குரங்கை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஒரு பூசணிக்காயை காய வச்சு உள்ளுக்குள்ள சின்னதா அது கை விடக்கூடிய அளவுக்கு ஓட்டையை போட்டு அந்த குரங்குக்கு பிடிச்சமான சில உணவுப் பொருட்களை அந்த பூசணிக்காய்க்குள்ள என்ன செய்வாங்க, போட்டு விடுவாங்க. கரெக்டா தூரத்துல இருந்து பார்ப்பாங்க. அந்த குரங்கு அந்த வாசனையை தேடி வந்து அந்த பூசணிக்காய்க்குள்ள அந்த கையை விட்டு கை நிறைய உள்ள இருக்கிற அந்த உணவுப் பொருளை இருக்குமான செய்யும், பிடிச்சிக்கும். இப்ப கையை எங்க எடுக்க முடியாது, இல்லை எடுக்க முடியாது. இப்ப பின்னாடி வந்து வருவாங்க, அதை பார்த்து என்ன செய்யும், ஓடும். ஆனா என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. பெண்ணா இருக்குது, கை உள்ள மாட்டிச்சு. அறிவு அதுக்கு இருந்துச்சுன்னா, நான் கையை விட்டுட்டேன்னா நான் என்ன செஞ்சிடலாம், ஓடிடலாம். கைக்குள்ள இருக்கிறது உணவு தான், அது என்ன செஞ்சிடலாம், விட்டுடலாம். ஆனா அது என்ன செய்யாது, கைக்கு கிடைச்சது வாய் கட்ட வரைக்கும் இதுவே சேர்ந்து அடுத்த வாய்க்கு என்ன செஞ்சிடும், ருசியா யோசிச்சு பாருங்க, பிடிச்சி ஈஸியா சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரிதான் சாப்பிட்டாரு நமக்கு முன்னாடி சில கண்ணிகளை, பாவங்களை, இச்சைகளை நமக்கு எதிர வைக்கிறான். இது நமக்கு இன்பமா தெரியுது. அதை நம்ம கையை விட்டு பிடிச்சிட்டோம். ஆண்டவர் சொல்றதை கைவிட சொல்றாரு. ஆனா கைவிடக்கூடிய அந்த எண்ணம் நமக்கு அல்ல. இதுதான் நிரந்தரம். இந்த உலகம் தான், இந்த உலகம் தான் நிச்சயம். இந்த உலகத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கையில என்று சொல்லி இந்த உலகத்தை நிரந்தரமாக நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறதான தேவஜனமே, நிர்கதியாய் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நாம் எல்லாரும் போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு முன்னதாக என் தேவன் சொல்லுகிறார், நீ கைவிட வேண்டிய சில காரியங்களை கண்டிப்பாக கைவிட்டே ஆக வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எதையா இருந்தாலும் நீங்க கைவிடுங்க. என் ஜீவனே உனக்கு வேண்டுமா, ஆண்டவரே உமக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அடுத்த வார்த்தை என்னங்க, தாகமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு கேட்டபொழுது அவருக்கு கொடுக்கப்பட்டது என்ன தெரியுமா, என்ன கொடுத்தாங்க, உலகத்திலேயே அதிக கஷ்டப்பான ஒரு காடியை கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ன செய்யல, குடிக்கவில்லை. ஹல்லேலூயா. சொல்றேன், இந்த உலகத்தில் உங்களுடைய தாகம் நிச்சயமாக தீர்க்கப்படாது. இந்த உலகத்தில் உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடியதான எதுவும் இல்லை. இந்த உலகம் முழுவதும் கஷ்டப்பான அனுபவங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த உலகம் முழுவதும் கஷ்டப்பான காடினாலே நிறைந்திருக்கிறது. சாத்தான் உங்கள் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்று சொல்லி கஷ்டப்பான காடியை வைத்திருக்கிறான். மாம்சத்துக்கு அது பிடிக்கும். மாம்ச இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிப்பட்டதான காடிகளை நிரப்பி வைத்திருக்கிறான். அந்த காடிகளை உடைய வாழ்க்கையில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவர் அப்படி சொன்னார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உண்மையாய் இந்த உலகத்திலே உங்களுடைய தாகம் தீர்க்கப்பட வேண்டுமா, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள், தேவனுடைய புத்தூர்களாய் இருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல உங்க தாகம் தீர்க்கப்படாத ஆண்டவர் சொன்னார், உலகத்துல உங்களுக்கு பத்திரம், நீங்க விரும்புற எல்லாத்தையும் உலகத்துல பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்க நினைக்கிற எல்லாவற்றையும் முழுமையா அடைஞ்சு திருப்தி அடைய முடியாது. இந்த உலகம் நிரந்தரமற்ற உலகம். எல்லாத்தையும் அடைஞ்சு முடிச்சு மரண தருவாயில் வரும்போது, ஐயோ நான் எல்லா விரும்பினதெல்லாம் பெற்றுக்கொண்டேன், என் ஜீவனை நஷ்டப்படுத்துகிறேனே, நான் வாழ்ந்து அனுபவிப்பதற்கு அடுத்த ஒரு வாழ்க்கையிலே என்று சொல்லி முடிவில் புலம்ப வேண்டியதா இருக்கும். ஒரு சொல்றேன், ஆவியானவருடைய நிறைவினாலே தாகம் தீர்க்கப்பட வேண்டும்.
உலகத்துல தாகமா இருக்குன்னு சொல்லி இயேசு சொன்னது போல ஒருவேளை நீங்கள் நானும் தாகமா இருக்கலாம். அப்படி தொண்டையில தாகம், கையில படும், உள்ளத்துல ஜீவத்துல உள்ள நதிகள். யோசிச்சு பாருங்க, சமாரிய ஸ்திரீ தாகத்துக்கு தண்ணி எடுக்க கையில காலி குடத்தோட வராங்க. இயேசு சொல்றாரு, என்ன விசுவாசிச்சுன்னா உனக்குள்ள இருந்து என்ன வரும்? ஜீவத்துல இல்ல நதிகள் வரும்னு சொல்றாரு. உள்ள நம்ம என்ன இருக்கு? நதி இருக்கு. கையில என்ன இருக்குது? காலி குடம் இருக்குது. தொண்டையில என்ன இருக்கு? தாகம் இருக்கு. தொண்டையில தாகம், கையில குடம், உள்ளத்துல நதி. எத்தனை முரண்பாடான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவே தாகமாய் இருக்கிறதான நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்குமே. ஆனால் என் வாழ்க்கையினுடைய வார்த்தைகள் நிறைவேற வேண்டும் தகப்பனே, என் வாழ்க்கையினுடைய சுத்தம் நிறைவேற வேண்டும் தகப்பனே, அதனால நான் தாகமா இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது எல்லாம் முடிந்தது. எப்ப சொன்னது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை அப்ப சொல்றது கிடையாதுங்க. அது வாழ்க்கையை முடிக்கிற சமயத்துல சொல்றது. ஒவ்வொரு நாளும் சொல்லணும் எல்லாம் முடிந்தது. ஒவ்வொரு நாளும் சென்னையில் இருக்கும்பொழுது நாங்க ஒரு நாள்ல செய்ய வேண்டிய வேலையை நாங்க என்ன செய்வோம்? லிஸ்ட் போடுவோம். டு டு டுடே அப்படின்னு சொல்லி இன்றைக்கு செய்ய வேண்டியது என்று சொல்லி லிஸ்ட் போடுவோம். அந்த நாள்ல முடிச்சுட்டு படுக்கைக்கு சொல்லும் போது நாங்க எழுதியிருக்கிற 10 காரியமும் முடிஞ்சுதான்னு சொல்லி என்ன செய்வோம்? டிக் பண்ணுவோம். முடியாதது அடுத்த நாளுக்கு என்ன பண்ணுவோம்? போஸ்ட் பண்ணுவோம். சில சமயத்துல நாங்க எழுதியிருக்கிற 10 காரியத்துக்கு மிஞ்சி எக்ஸ்ட்ரா 2 காரியம் என்ன செஞ்சிருப்போம். தேவனும் கூட இந்த பூமியில இறங்கி வந்தப்போ முதல் நாள் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு சொல்றாரு, விடிய காலமும் சாயங்காலமாகி முதல் நாள் ஆயிற்று, தேவன் தாம் சிருஷ்டித்ததை நல்லது என்று கண்டார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போய் சொல்லுங்க, இன்னைக்கு நான் என் ஆண்டவர் இடத்துல விரும்பினதை நான் செஞ்சேன். இன்னைக்கு என் தேவன் என் மேல வச்சிருந்த அவருடைய சுத்தத்தை நான் செஞ்சு முடிச்சுட்டேன். இந்த நாள் எனக்கு போதுமானது. நித்திரைக்கு போறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாள் நித்திரை என்றது மரணத்துக்கு சமமாக தான் சொல்லப்படுது. உலகத்துல மரணம்னு சொல்லுது, கிறிஸ்தவர்கள் அதை என்ன செய்யறாங்க? நித்திரைன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ஒவ்வொரு நாள் நீங்க படுக்கைக்கு போகும்போது நித்திரை அது ஒரு மரணம், அது ஒரு மரண படுக்கைன்னு நினைச்சுக்கீங்க. அங்க போகும்போது சொல்லுங்க, இன்றைக்கு ஆண்டவரே எல்லாவற்றையும் நான் செஞ்சு முடிச்சப்பா, ஒருவேளை ராத்திரி நீங்க வருகிற நாள் மோடு கூட பறந்து வரும்படி மறுரூபமாக்குங்க ஆண்டவர்னு சொல்லி என்ன செய்யணும்? கேட்கணும். சும்மா வெறுமனே படுக்கைக்கு போகக்கூடாதுங்க. படுக்கையில உண்மையா நல்ல தூக்கம் யாருக்கு தெரியுமா வரும்? கடுமையா உழைச்சவனுக்கு நைட்ல எப்படி ஒரு நல்ல தூக்கம். பகலெல்லாம் சும்மா எதையோ ஒன்று பண்ணியிருந்தவனுக்கு நைட்டு புரண்டு படுத்தா எப்படி படுத்தா என்ன வராது, தூக்கமே வராது. மோட்டு வேலையை பார்த்துட்டு என்ன பண்றது ஏது பண்றது ஏகப்பட்ட கேள்வியோட படுத்துருப்போம். ஒன்று சொல்றேன், எல்லாம் முடிந்தது. என் வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சு முடிச்ச. ஒவ்வொரு நாளும் நாளை தளர்த்து கொடுத்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்றவங்க தான் சொல்லலாம், பிதாவே நாவே உடத்துல ஒப்புவிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்முடைய ஆவி நிறைவாய் தேவனுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். எதையும் முடிக்காம வெறுமையா போனீங்கன்னா சாத்தான் வெறுமைக்கும் ஒழுங்கின்மைக்கும் சொந்தக்காரன். வெறுமையும் ஒழுங்கின்மையும் சாத்தான் கையில தான் இருக்கு. இப்போ உங்க ஆவி இந்த உலகத்துல எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து முடிக்காம போனால் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்க, வெறுமையும் ஒழுங்கின்மை இருக்கிற சாத்தானுடைய கைக்கு போங்கன்னு அவரே நம்ம என்ன செஞ்சிருவார்? அனுப்பிடுவார். அல்லேலூயா. ஆகையாலே இந்த 7 வார்த்தைகளை ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்ன போல சூழலை பார்த்து தியானிக்காதபடிக்கு இன்றைக்கு இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறது, என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படி நாம் தியானிக்க வேண்டும். வழங்கப்படுகிறோமா? வழங்கப்படுகிறோம். தேவனிடத்தில் இல்லை, கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து சொன்னதால் இந்த 7 வார்த்தைகள் உலகம் முழுவதும் இந்த வார்த்தைகளை தியானித்து பல்வேறு கோணங்களில் தியானிக்கிறார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்காக இந்த வார்த்தைகளை தியானித்த பொழுது, தேவனே இது என் ஜனங்களுக்கு, இந்த சபையினுடைய ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் தகப்பனே. இந்த வார்த்தைகள் இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் தகப்பனே. நீர் விரும்புகிற ஆசீர்வாதத்துக்கு இந்த வார்த்தைகளை அழைத்து சொல்ல வேண்டும் தகப்பனே. உங்களுடைய வளர்ச்சிக்கிறாராய் இந்த வார்த்தைகளுடைய பிள்ளைகளை கொண்டு சொல்லக்கூடிய ஏதிகளாய் மாற வேண்டும் தகப்பனே. இயேசுவே துதிக்கிறோம். நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களுக்கு எல்லாரும் நடுவழங்க யாரும் Praise the Lord. Hallelujah. எல்லாரும் முடிந்தவர்கள் நடுவழங்க. Hallelujah. Hallelujah. Hallelujah.
the Lord. நல்ல சத்தமா கரங்களை தட்டி உற்சாகத்தோடு praise the Lord. Praise the Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. கத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே ஏழு பூக்கள் பூத்ததையா அது ஜீவ பூக்கள் ஆனதையா அது ஜீவ பூக்கள் ஆனதையா கல்வாரி தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே ஏழு பூக்கள் பூத்ததையா அது ஜீவ பூக்கள் ஆனதையா அது ஜீவ பூக்கள் ஆனதையா. Yes, பிதாவே. இந்த வார்த்தைகள் தான் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஜீவாத்மங்கள் தகப்பனே. இந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உணவாக ஆகாரமாக அப்பமாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுவோம் தகப்பனே. ஏதோ நாங்களும் நாளோறும் சபைக்கு வருகிறோம், வசனங்களை கேட்கிறோம், போகிறோம் என்றுள்ளபடிக்கு இந்த வசனம் எங்களுக்குள்ளே ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ண வேண்டும் தகப்பனே. இந்த வசனம் எங்கள் இருதயத்தில் விழுந்தும் முளைக்க வேண்டும் தகப்பனே. அது வளர வேண்டும் தகப்பனே. அது பூக்களையும் கனிகளையும் கொடுக்க வேண்டும் தகப்பனே. இயேசுவே, இந்த வார்த்தைகள் ஜீவ விருட்சமாக எங்களுக்குள்ளே எழும்ப வேண்டும் தகப்பனே. ஜீவ நதியாக பாய்ந்து வர வேண்டும் தகப்பனே. இயேசுவே, நன்றியோடு வைத்திருக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. பிள்ளைகள் கடந்து சொல்லும்போது கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்திராவுடைய இன்றைக்கு கிடைத்திருக்கிற அந்த மேன்மைகளுக்கு கிடைத்திருக்காது என்று சொல்லி எண்ணி இந்த நாளிலே தங்களுக்கு கிடைத்த அந்த பாக்கியத்திற்காக நன்றி சொல்லக்கூடிய இதயத்தோடு நடந்து சொல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு உணர்வு தரும்படி நான் செபிக்கிறேன், உதவி செய்யும்படி நான் செபிக்கிறேன். காத்துக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது